அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல் ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் ஃபி லவ்இல் கிதாபி வஸ்ஸுன்னா என்ற நூலிலே இன்றைய தினம் நாங்கள் முதலாவது பாடத்தை படிக்க இருக்கின்றோம். முதலாவது பாடம் அஹ்காமுத் தஹாரத்தி வல் மியா, சுத்தம் மற்றும் தண்ணீரோடு சம்பந்தப்பட்ட பாடம். பொதுவாக இஸ்லாமிய சட்டக்கலையிலே இஸ்லாமிய சட்டங்களை பற்றி பேசுவதற்கெல்லாம் அடிப்படையாக முதலாவதாக சுத்தத்தை பற்றி பேசுவார்கள். சுத்தம் முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்களுடைய வணக்க வழிபாடுகளிலே அடிப்படையான ஒரு விஷயமாக இருப்பதன் காரணமாக சுத்தம் தொடர்பிலே முதலாவது எல்லா ஃபிக்ஹ் நூல்களிலும் பேசப்படுவதை நாங்கள் பார்ப்போம். அந்த அடிப்படையிலே இந்த நூலிலும் முதலாவது தலைப்பாக சுத்தம் பற்றிய பாடம் எங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. சுத்தம் இஸ்லாத்திலே மிகவும் முக்கியமானது. அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுத்தம் என்பது ஈமானின் பாதி என்று குறிப்பிடுகிறார்கள். நாங்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் சுத்தம் முதலிலே செய்யப்பட வேண்டும். எனவே தொழுகையினுடைய சட்டங்கள் பற்றி பேசப்படுவதற்கு முன்னால் சுத்தம் தொடர்பிலே பேசப்பட வேண்டியது அவசியமாகின்றது. சுத்தம் என்று நாங்கள் சொல்லும்போது இரண்டு வகையான சுத்தம் இருக்கிறது. ஒன்று கருத்தியல் சார்ந்த சுத்தம், அது உளச்சுத்தம் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது வெளிப்படையான உடல் உறுப்புகளிலே நாங்கள் பேணுகின்ற சுத்தம். கருத்தியல் சார்ந்த சுத்தம் என்று சொல்லும்போது எங்களுடைய உள்ளத்தை இணைவைப்பு மற்றும் பாவமான காரியங்கள், உள்ளத்தை அசுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்களிலிருந்து எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்வதை, சுத்தப்படுத்திக் கொள்வதை இது குறிக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ், இணை வைப்பாளர்கள் அசுத்தவாளிகள் என்று குறிப்பிடுகிறார். அவர்கள் நஜீஸானவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இங்கே நஜீஸ் என்பது வெளிப்படையான அசுத்தம் கிடையாது. அவர்கள் உள்ளார்ந்த அடிப்படையிலே கருத்தியல் ரீதியாக உள ரீதியாக அசுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் சூரத்து தௌபா 28வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இது முக்கியமானது. இரண்டாவது சுத்தம், பெரும்பாலும் இந்த முதலாவது சுத்தம் பற்றிய பாடங்கள் அகீதா, இஸ்லாமிய கொள்கை தொடர்பிலே பேசுகின்ற எழுதப்பட்டிருக்கின்ற நூல்களிலே அதிகமாக பேசப்படும். அதுவே முக்கியம் வாய்ந்த தலைப்புகளாக இஸ்லாமிய கொள்கை அகீதா சார்ந்த நூல்களிலே காணப்படுகிறது. இரண்டாவது சுத்தம் ஃபிக்ஹிலே பேசப்படுகின்ற சுத்தம், எங்களுடைய உடல் உறுப்புகளை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வது. பொதுவாக சுத்தம் என்று சொல்கிற நேரம் இஸ்லாமிய வழக்கிலே சுத்தம் என்பது அசுத்தத்தை நீக்குவது மற்றும் சிறிய பெரிய தொடக்கிலிருந்து நாங்கள் நீங்குவது. இதைத்தான் இஸ்லாமிய வழக்கிலே சுத்தம் என்று அழைக்கிறோம். சிறிய பெரிய தொடக்கிலிருந்து நாங்கள் நீங்குவது, அசுத்தத்தை நீக்கிக் கொள்வதையே நாங்கள் சுத்தம் என்று அழைக்கிறோம். சிறிய தொடக்கு அல்லது பெரிய தொடக்கு என்று சொல்லும்போது எங்களுடைய தொழுகைக்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சிறிய தொடக்குகள். அதாவது வுது செய்வதன் மூலம் நீங்கக்கூடிய அனைத்து தொடக்குகளும் சிறிய தொடக்குகளாக இருக்கின்றன. குளிப்பதன் மூலம் நீங்கக்கூடிய அனைத்து தொடக்குகளும் பெருந்தொடக்குகளாக கொள்ளப்படுகின்றன. அசுத்தம் என்று சொல்கிற நேரம் எங்களுடைய உடலிலே, எங்களுடைய இடத்திலே, எங்களுடைய ஆடையிலே இருக்கின்ற அசுத்தங்களை நீக்குவதை, வெளிப்படையான அசுத்தங்களை நீக்குவதையே இது குறிக்கிறது. அசுத்தம் 3 வகையாக காணப்படுகின்றது. நாங்கள் தொடக்கை 2 வகையாக சொன்னதை போல, சிறிய தொடக்கு பெருந்தொடக்கு என்று 2 வகையாக சொன்னதை போல அசுத்தம் என்பது 3 வகையாக காணப்படுகிறது. சில அசுத்தங்கள் நாங்கள் தண்ணீரினால் கழுக வேண்டிய அவசியமுள்ள அசுத்தங்கள். தண்ணீரினால் கழுகினால்தான் அது நீங்கும். இரண்டாவது, இன்னும் சில அசுத்தங்கள் இருக்கின்றன, தண்ணீரால் நாங்கள் தெளித்து விட்டால் போதுமானவை, அது அந்த அசுத்தம் நீங்கிவிடும். மூன்றாவது அசுத்தம், நாங்கள் அந்த அசுத்தத்தை நீக்கினாலே, துடைத்து விட்டாலே அந்த அசுத்தம் நீங்கிவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே,
இந்த சுத்தத்தை நாங்கள் மேற்கொள்வதற்கு பயன்படுத்துகின்ற பொருட்களிலே நீர் பிரதானமானது. நீர் இல்லாத போதே நாங்கள் நீருக்கு பதிலாக இஸ்லாத்திலே எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற பொருட்களை சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்துகிறோம். நீர் என்பது நாங்கள் எங்களை அசுத்தத்திலிருந்து நீக்கிக் கொள்வதற்கு அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. நீரையும் 3 வகையாக இஸ்லாமிய அறிஞர்கள் வகைப்படுத்துகிறார்கள். குர்ஆன் சுன்னா ஆதாரங்களின் அடிப்படையிலே 3 வகையாக வகைப்படுத்துகின்றனர். அதிலே முதலாவது வகை அத்தஹூர் என்று சொல்வது. அத்தஹூர் என்றால் அது தன்னிலும் சுத்தமானது, பிறரை சுத்தப்படுத்தக்கூடியது. இரண்டாவது அத்தாஹிர் என்று சொல்வார்கள். அது சுத்தமானது, ஆனால் பிற இடங்களை அல்லது பிறரை ஆடைகளை சுத்தப்படுத்துவதற்கு அதை பயன்படுத்த முடியாது. மூன்றாவது வகையான நீர் அசுத்தமான நீர் என்று அழைக்கப்படுகிறது, நஜீஸான நீர். இதிலே நாங்கள் எங்களை சுத்தப்படுத்தி கொள்ள பயன்படுத்துகின்ற நீர் வகைதான் தஹூர் என்று சொல்லக்கூடிய நீர் வகை. அல்லாஹு தஆலா நீரை எப்படி படைத்தானோ அப்படி எந்த மாற்றமும் இல்லாமல் நீர் இருக்குமாக இருந்தால் அது தஹூர் என்று சொல்லக்கூடிய நீர் வகைக்குள்ளே அடங்கும். அது மழை நீராக இருக்கலாம், பனி நீராக இருக்கலாம், அல்லது பனிக்கட்டிகளிலிருந்து கரைந்து வருகின்ற நீராக இருக்கலாம், அல்லது ஓடைகளிலே இருக்கின்ற, ஆறுகளில் இருக்கின்ற, கடல்களில் இருக்கின்ற, கிணறுகளில் இருக்கின்ற எவ்வகையான நீராக இருந்தாலும் அல்லாஹு தஆலா படைத்த அடிப்படையிலே அந்த நீர் மாசுபடாமல் இருக்குமாக இருந்தால் அது பிறரை சுத்தப்படுத்துகின்ற நீராக இருக்கும். அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஃபால் 11வது வசனத்திலே வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லியுதஹிரக்கும் பிஹி, அல்லாஹு தஆலா உங்களை சுத்தப்படுத்துவதற்காக வானத்திலிருந்து நீரை இறக்குகிறான், உங்கள் மீது நீரை இறக்குகிறான் என்று குறிப்பிடுகிறான். அதுபோன்று சூரத்துல் ஃபுர்கான் 48வது வசனத்திலே வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரா, நாங்கள் உங்களை சுத்தப்படுத்தி கொள்ளக்கூடிய நீரை வானத்திலிருந்து இறக்கினோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைவா, என்னுடைய பாவத்திலிருந்து என்னை நீரை கொண்டும் பனி நீரை கொண்டும் பனிக்கட்டிகளின் மூலம் ஏற்படுகின்ற கரைந்ததின் ஊடாக ஏற்படுகின்ற நீரை கொண்டும் என்னை நீ சுத்தப்படுத்துவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். எனவே நீரினுடைய பிறரை சுத்தப்படுத்தக்கூடிய நீரினுடைய வகைகளாக நபி அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கின்ற நீர்களை நாங்கள் சொல்ல முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சாரார் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் கடலிலே பிரயாணம் செய்கிறோம், எங்களுடன் குறைவான நீரே இருக்கிறது, அந்த நீரை நாங்கள் வுது செய்வதற்காக பயன்படுத்தி கொண்டால் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் போகும். அஃபனதவல்லஉ பிமாஇல் பஹர், நாங்கள் கடல் நீரை கொண்டு வுது செய்து கொள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவத் தஹூரு மாஉஹு வல் ஹில்லு மைத்ததுஹு, கடலை பொறுத்தவரை அதனுடைய நீர் சுத்தமானது, பிறரையும் சுத்தப்படுத்தக்கூடியது. கடலிலே வாழ்கின்ற உயிரினங்களில் செத்தவையும் உங்களுக்கு ஹலாலானவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த அல்லாஹு தஆலா இறக்கிய அடிப்படையிலே இருக்கின்ற அந்த நீரை தவிர வேறு எந்த நீர்களாலும் நாங்கள் எங்களை சுத்தப்படுத்தி கொள்ள முடியாது. உதாரணமாக நாங்கள் பயன்படுத்துகின்ற குளிர்பானங்கள், அதுபோன்று நாங்கள் பயன்படுத்துகின்ற கேஸ் வகைகள், அதுபோன்று வினாகிரி, இது போன்ற வேறு பொருட்களோடு சேர்ந்து நீர் என்ற தன்மையிலிருந்து வேறு பெயர்களை பெறுகின்ற பொருட்களினால் அது நீர் போன்று இருந்தாலும் அதனை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய அசுத்தத்தை நீக்கிக் கொள்ள முடியாது. இரண்டாவது, இந்த நீரோடு தொடர்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய, எங்களை சுத்தப்படுத்தி கொள்கின்ற நீரோடு தொடர்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான், நீருடன் அசுத்தமான பொருட்கள் கலந்துவிட்டால் அந்த நீரை நாங்கள் பயன்படுத்த முடியுமா என்கிற விஷயம். நீரை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னதை போல அல்லாஹு தஆலா இறக்கிய அடிப்படையிலே அதனுடைய மனம், அதனுடைய நிறம், அதனுடைய சுவை மாறாத அடிப்படையிலே
அதில் எவ்வளவு அசுத்தங்கள் கலந்தாலும் அல்லது தூயவைகள் கலந்தாலும் எந்த பாதிப்பையும் அதற்கு ஏற்படுத்தாது. நீர் அதனுடைய சுவை, அதனுடைய நிறம், அதனுடைய வாசம் மாறாத அடிப்படையிலே இருக்குமாக இருந்தால் அது சுத்தமான நீராக கருதப்படும். அதை கொண்டு நாங்கள் எங்களுடைய அசுத்தத்தை நீக்கிக் கொள்ள முடியும். நீர் கூடுதலாக இருக்குமாக இருந்தால் நாங்கள் அதிலே அசுத்தம் கலக்கிற நேரம் எந்த மாற்றமும் அதிலே ஏற்படாது. ஆனால் நீர் குறைவாக இருக்கிற நேரம் அந்த நீரிலே அசுத்தம் கலக்குமாக இருந்தால் அதை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைவான நீரையும் கூடுதலான நீரையும் எப்படி நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வது என்பதற்கு ஒரு வரையறையை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நீர் குல்லத்தீன் என்ற அளவை அடையுமாக இருந்தால் அந்த நீர் கூடுதலான நீராக கருதப்படும். குல்லத்தீன் என்கிற அளவிலிருந்து குறைவடையுமாக இருந்தால் அந்த நீர் குறைவான நீர் என்று கருதப்படும். எனவே குல்லத்தீனை விட நீர் அதிகரிக்குமாக இருந்தால் அதிலே அசுத்தம் கலப்பதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் குல்லத்தீனை விட்டு குறையுமாக இருந்தால் அதிலே அசுத்தம் கலந்தால் நாங்கள் அதை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். குல்லத்தீன் என்றால் என்ன? கிட்டத்தட்ட 341 லிட்டர் நீர் இருக்குமாக இருந்தால் அது குல்லத்தீன் உடைய அளவை கடந்த நீராக கருதப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் மாஅ தஹூருன் லா யுனஜ்ஜிசுஹு ஷை. நீர் என்பது சுத்தமானது, அதை எதுவும் அசுத்தப்படுத்தாது என்று சொன்னார்கள். வேறு ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், நீர் குல்லத்தீனுடைய அளவை அடையுமாக இருந்தால் அது அசுத்தத்தை சுமக்காது என்று சொல்கிறார். எனவே நீர் குறைவாக இருக்கிற நேரம், குல்லத்தீனுடைய அளவை விட குறைவாக இருக்கிற நேரம் அசுத்தம் கலந்தால் அதை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. நீர் கூடுதலாக இருந்து அதில் அசுத்தம் கலந்தாலும் அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். பொதுவாக நான் மேற்சொன்னதைப் போல 3 அடையாளங்கள், நீரினுடைய வாசம், நீரினுடைய சுவை, நீரினுடைய நிறம் மாறாமல் இருக்குமாக இருந்தால் நாங்கள் அந்த நீரை எங்களை சுத்தப்படுத்தி கொள்ள பயன்படுத்தி கொள்ளலாம். நீரிலே சுத்தமான பொருட்கள் சில நேரம் கலந்துவிடும். எங்களுடைய கிணற்றிலே பக்கத்திலே மரங்கள் இருந்தால் நிறைய இலைகள் விழும். அதுபோன்று நாங்கள் குளிக்கிற நேரம் சோப் விழும். அதுபோன்று சிக்னல், பத்துரிகைகள் அதுக்குள்ளே என்ன செய்யலாம்? விழ முடியும். சுத்தமான பொருட்கள் நீரிலே கலந்து அந்த நீரிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு அது இல்லாதிருக்குமாக இருந்தால், அந்த நீரிலே எந்த மாற்றமும் ஏற்படாதிருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் எங்களுடைய அசுத்தத்தை நீக்கிக் கொள்வதற்காக பயன்படுத்தி கொள்ள முடியும். என அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே, நீங்கள் நோயாளிகளாக பயணத்திலோ இருந்தால் நீங்கள் மலஜலம் கழித்து விட்டு வந்தால் அல்லது உங்களுடைய மனைவியரோடு இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டு விட்டு வந்து தண்ணீரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் தூய்மையான மண்ணிலே நீங்கள் தயம்மம் செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறான். இங்கே அல்லாஹு தஆலா தண்ணீர் என்கிற வார்த்தையை பொதுவாகவே பயன்படுத்தி இருப்பதனால் தண்ணீர் என்கிற ஸ்தானத்தில் எதெல்லாம் இருக்குமோ அவற்றையெல்லாம் அது உள்ளடக்கி கொள்ளும் என்பதே அதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் வழங்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை குளிப்பாட்டிய பெண்களிடம் சொல்கிறார்கள், அவளை 3 முறை கழுவுங்கள் அல்லது 5 முறை கழுவுங்கள், அல்லது நீங்கள் சுத்தமாகுவதற்கு எத்தனை முறை தேவையோ அத்தனை முறை கழுவிக்கொள்ளுங்கள். அதே நேரம் தண்ணீருடன் இழந்த இலையையும் சேர்த்து கழுவுங்கள். கடைசியிலே கற்பூரத்தை வைத்து கொள்ளுங்கள் அல்லது கற்பூரத்தின் சில பகுதிகளை கடைசியிலே தூவுங்கள், விடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அப்ப நீரில் சுத்தமான பொருட்கள் கலக்குமாக இருந்தால் அது அசுத்தமாகிவிடும் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வார்த்தைக்கு அது முரண்படக்கூடியதாக மாறிவிடும். எனவே சுத்தமான பொருட்கள் கலக்கின்ற போது பெரும்பாலும் நீரினுடைய தன்மை மாறுபடாமல் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். இன்னும் ஒரு வகையான நீர் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய தொடக்கை அல்லது அழுக்கை நீக்குவதற்காக பயன்படுத்திய நீர், பயன்படுத்தப்பட்ட
நீர். இந்த நீரை பொறுத்தவரை பெரும்பான்மையான ஆதாரங்களின் அடிப்படையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளிலே நாங்கள் பார்க்கிற நேரம், சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட நீரை நாங்கள் இன்னும் ஒரு அசுத்தத்தை நீக்குவதற்காக பயன்படுத்தலாம் என்பதையே காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக நான் மேலே சொன்ன விதி எல்லா இடங்களிலும் வரும். நீரினுடைய அடிப்படை தன்மைகளான அதனுடைய நிறம், அதனுடைய வாசம், அதனுடைய சுவை மாறுபடாமல் இருக்குமாக இருந்தால் எந்த நீராக இருந்தாலும் அதை நாங்கள் அசுத்தத்தை நீக்குவதற்காக பயன்படுத்தி கொள்ள முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்தால் அவர் வுது செய்த மீதமான நீரை எடுப்பதற்காக சஹாபாக்கள் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். நபி அவர்கள் தன்னுடைய சிறிய தொடக்கை நீக்கிய அந்த நீரை வழங்குவது கூடாது, அதை கொண்டு இன்னும் ஒரு தொடக்கு நீக்கப்பட முடியாது என்றிருந்தால் தான் சுத்தம் செய்த நீரை அடுத்தவர்களுக்கு நபி அவர்கள் என்ன செய்திருக்க மாட்டார்கள், கொடுத்திருக்க மாட்டார்கள். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனைவியர்களும் அவருடைய மனைவியரும் ஒரு பாத்திரத்திலே இருவருமாக சேர்ந்து குளிப்பு கடமையான குளிப்பை நீக்கிக் கொள்வதற்காக செய்து கொள்வதற்காக குளிப்பவர்களாக இருந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு பாத்திரத்திலே குளிக்கிற நேரம் கண்டிப்பாக அவர்கள் குளித்த நீர் அந்த பாத்திரத்துக்குள்ளே விழும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனவே பாவித்த நீர் பாத்திரத்திற்குள்ளே விழுமாக இருந்தால் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் ஒரு போதும் நஜீஸாக மாட்டான் என்பது ஹதீஸாக இருக்கிறது. எனவே பயன்படுத்திய நீரை அதிலே தண்ணீருடைய தன்மைகள் மாறுபடாமல் இருக்குமாக இருந்தால் அதனை இன்னும் ஒரு அசுத்தத்தை நீக்குவதற்காக நாங்கள் பயன்படுத்த முடியும் என்பதை புரிந்து கொள்கிறோம். தண்ணீரிலே சில நேரம் மிருகங்களுடைய எச்சில் அதுபோன்று மனிதனுடைய எச்சில் கலந்திருக்கலாம். அப்படியான நீர்களை பொறுத்தவரை மனிதனுடைய எச்சில் கலந்திருக்கின்ற நீரை நாங்கள் சுத்தப்படுத்துவதற்காக பயன்படுத்த முடியும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்குள் முஸ்லீம் அல்லாதவர் என்ற எந்த வேறுபாடும் கிடையாது. தொடக்கோடி இருப்பவர், மாதாந்த தீட்டு இரத்தப்போக்கோடு இருக்கக்கூடிய பெண்கள் என்று எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரு மனிதனுடைய எச்சில் கலந்திருக்கின்ற அல்லது அவன் குடித்து மீதமாக இருக்கின்ற நீரை நாங்கள் சுத்தப்படுத்தி கொள்வதற்காக பயன்படுத்தலாம். அது சுத்தமானது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மாதாந்த தீட்டில் இருக்கிற நேரம் தண்ணீரை அருந்துவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீத தண்ணீரை வாங்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த இடத்தில் வாய் வைத்து குடித்தார்களோ அந்த இடத்தில் அவர்கள் வாய் வைத்து குடிப்பவர்களாக இருந்தார்கள் என்று நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே மனிதர்களுடைய எச்சிலை பொறுத்தவரை அது எந்த பிரச்சனையும் இல்லை. இரண்டாவது, நாங்கள் உண்பதற்கு ஆகுமாக்கப்பட்ட பிராணிகளினுடைய எச்சில் பட்டிருந்தால் அதிலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த நீர் சுத்தமானது, அதை நாங்கள் சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக பயன்படுத்த முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பூனை பற்றி கேட்கப்படுகிறது. பூனை நீர் அருந்தினால் பூனை பாத்திரங்களிலே மூச்சிடுவது தொடர்பாக கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது எங்களோடு சுற்றி திரியக்கூடிய ஒரு பிராணி, அது நஜீஸ் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோன்று வேட்டை மிருகங்கள், எங்களுக்கு உண்பதற்கு தடை செய்யப்பட்ட வேட்டை மிருகங்களாக இருக்குமாக இருந்தாலும் அந்த நீரினுடைய தன்மை மாறுபடாமல் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் அந்த நீரை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மிருகங்கள் நீர் அருந்தக்கூடிய, வேட்டை மிருகங்கள் நீர் அருந்தக்கூடிய ஒரு இடத்தில் உள்ள நீரை பயன்படுத்துவது தொடர்பாக நபி அவர்களிடம் கேட்கப்படுகிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தண்ணீர் குள்ளத்தீனை அடைந்து விட்டதாக இருந்தால் அதனை எதுவும் அசுத்தப்படுத்தாது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே நீரினுடைய தன்மை மாறுபடாமல் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்வதிலே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாயினுடைய எச்சில் பட்ட நீரை நாங்கள் பயன்படுத்த முடியாது. அதுபோன்று பன்றியினுடைய எச்சில் பட்ட நீரையும் நாங்கள் பயன்படுத்த முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பாத்திரத்திலே நாய்
மூச்சு விடுமாக இருந்தால், அல்லது நாய் உணவருந்துமாக இருந்தால், அல்லது நீர் அருந்துமாக இருந்தால், அதனுடைய எச்சில் படுமாக இருந்தால் நீங்கள் அதை 7 தடவை அந்த பாத்திரத்தை கழுவுங்கள். அந்த 7 தடவைகளை ஒரு தடவை மண்ணினால் கழுவுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நாயினுடைய நஜீஸ் கடுமையானது. அது ஒரு பாத்திரத்திலே நீர் அருந்துமாக இருந்தால் அந்த நீரை நாங்கள் என்ன செய்ய முடியாது, தொடக்கை நீக்குவதற்காக அல்லது இன்னும் ஒரு அசுத்தத்தை நீக்குவதற்காக பயன்படுத்த முடியாது. அது போன்று பன்றி தொடர்பிலே அல்லாஹு தாலா சொல்கிற நேரம் ஃபைன்னஹு ரிஜிஸ், அது அசுத்தமானது என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். எனவே அது பயன்படுத்திய நீரையும் எங்களால் பயன்படுத்த முடியாது. வல்லோன் அல்லாஹு தாலா முறையாக இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்துச்சா?